கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான நாளிலே உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது: மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஒரு நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாருமே கனிகளை கொடுக்கிறார்கள். ஆனால் நல்ல கனிகளை கொடுக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். நல்ல கனிகளை கொடுப்பது என்றால் என்ன? ஆண்டவருக்குள்ளே நம்ம இருப்பது, ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்பது, ஆண்டவருக்குள்ளே ஐக்கியப்பட்டிருப்பது, ஆண்டவருக்காக ஜெபிப்பது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது, வேதம் வாசிப்பது என்று எல்லாத்திலும் நம்ம இருக்கும்போது நம்ம நல்ல கனிகளை கொடுப்போம். நம்மிடத்திலிருந்து நல்ல வெளிப்பாடுகள் வெளிப்படும். நல்ல நம்ம சொல்கிற வார்த்தைகள் அது தீர்க்கதரிசனமாக இருக்கும். எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்கிற அந்த அறிவை, ஒரு வரத்தை, தீர்க்கதரிசன வரத்தை எல்லாற்றுமே ஆண்டவர் நம்ம கொடுப்பார். இப்படி நமக்குள்ள வெளிப்படுகிறது தான் ஒரு நல்ல கனிகளா இருக்கிறது. அது நல்ல கனிகளா இருக்கிறதா, கெட்ட கனிகளா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மரமானது எப்படி அறியப்படுகிறது? ஒரு மரம் இருக்கிறது, அது எப்படி அறியப்படுகிறது என்று பார்த்தால் அது கனிகளை கொடுக்கிற ஒரு மரமா இருக்க வேண்டும். அது நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு மரமா இருக்க வேண்டும். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. அப்படியானால் கோளாறியானது மரங்களின் வேறு வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கூட மரம் எல்லாம் அது வெட்டுண்டு அக்னியில போடப்படும். ஆண்டவர் கையில தான் நம்ம இருக்கிறோம். நம்ம கனி கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் நம்ம எல்லாம் அகற்றி போட்டு விடுவார். நித்திய ஜீவனை சுதந்து கொள்ள வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளால் நம்ம இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளிடத்துல அது போய்விடும். அந்த நித்திய ஜீவனை, நித்திய அந்த பலனை நம்ம நோக்கி செல்ல வேண்டும் என்றால், நித்திய வழியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் போன போக்கில் போய்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் அநேகர் பாவங்களை செய்து ஏகமாய் கெட்டு போகிறார்கள். தேவ மகிமையற்றவர்களாகி ஏகமாய் கெட்டு போகல என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறார்கள், ஆண்டவருக்குள்ளே வந்து பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த உலக சிற்றின்ப வாழ்க்கையிலே அவர்கள் மூழ்கி நல்ல கனிகளை கொடாதபடி கெட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்களாம் கொடிகளா இருக்கிறீர்கள். இந்த கொடியானது இந்த செடியில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நிலைத்திருக்கும் போதுதான் நல்ல கனிகளை கொடுக்கும். நம்ம நிலைத்திராவிட்டால் நல்ல கனிகளை கொடுக்காது. நிலைத்திராவிட்டால் அது பிரிந்து போய்விடும். மரமும் கொடிகளும் வேறு இடத்துல இருந்தால், செடியிலும் கொடிகளும் வேறு இருந்தால் எப்படி கனிகள் கொடுக்கும்? அது ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். அப்படிதான் நம்ம ஆண்டத்தில் நாம் நிலைத்திருக்கலா இருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் நான் உங்களிடம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து ஆண்டவருக்காக வாழும் போது, ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யும் போது, ஆண்டவருக்காக கொடுக்கும் போது, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் நம்ம செய்யும் போது நம்ம நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம். இன்றைக்கு அநேகர் இந்த உலக சிற்றின்ப வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். தாங்கள் செய்து நேர்ந்து அறியாது இருக்கிற ஜனங்களா இருக்கிறார்கள். ஒரு நல்ல கனிகளை கொடுக்காதபடி, பரிசுத்தமாய் வாழாதபடி இந்த உலக வாழ்க்கை நம்மை அப்படி அடிமைப்படுத்த வைத்திருக்கிறது. நம்ம பார்ப்பதெல்லாம் சரியாக தோன்றுகிறது, போகிற பாதையெல்லாம் சரியான வழியா இருக்கிறது. ஆனால் அதுல எது சிறந்தது, எது நல்வழி என்று நம்ம அதை நோக்கி போகிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் நல்ல மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். நாம மனம் திரும்பாதபடி ஒரு கனிகளை கொடுக்கிறோம் என்றால் உங்களை மனம் திருந்த வேண்டும். மனம் திருந்தாதபடி ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. மனம் திரும்பாபடி ரட்சிப்புக்குள்ள வரவே முடியாது. அப்படி என்றால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளை நம்ம இருக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் நம்ம மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினால வழிநடத்துகிற பிள்ளைகளா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி ஒரு நல்ல பிள்ளைகளை கொண்டு வேண்டும் என்றால் அவர்களை நிலைத்திருந்து அவருக்குள்ளே நம்ம வாழ்ந்து ஒரு நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு இடத்துல போய்கொண்டே இருக்கிறார். அவருக்கு மிகவும் பசி எடுக்கிறது. அங்கே ஒரு மரத்தை பார்க்கிறார். அந்த இடத்துல இது ஒன்றும் இல்லை, இது எந்த ஒண்ணுமே கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லி அது சபிக்கப்பட்டிருக்கிறது. அது சபித்துட்டு போய்கிறார். அது அப்போதே பட்டு போய்விட்டது என்று பார்க்கிறோம். அதே போலதான் ஒரு மரமானது இருக்கிறது, ஒரு செடியான இருக்கிறது. அது ரொம்ப நாள கனி கொடுக்காமல் இருக்கிறது. அப்ப அந்த தோட்டத்துடைய அந்த முதலாளி வந்து சொல்றாரு, இந்த மரம் கனி கொடுக்கவில்லை, இதை வெட்டி அக்னியில போட்டு விடு, இதை வெட்டி இதோட இருந்து விடு என்று. ஆனால் அந்த வேலைக்காரர் சொல்கிறான், இது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு அதை நான் கொத்தி எரு போட்டு ஒரு களையெல்லாம் சுத்தம் செய்து, களையெல்லாம் பிடுங்கி சுத்தம் செய்து தண்ணீர் ஊற்றி நான் கொஞ்சம் வளர்க்கிறேன், அப்போது அது கனியில் கொடுக்கதா என்று பார்க்கலாம் என்று அதற்கு
ஒரு சான்ஸ் ஆண்டவர் அது கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட நாம எல்லாம் பாவம் செய்து கெட்டு போகாதபடி ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். அதற்காகத்தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனை பயன்படுத்திக் கொள்வதா இருக்க வேண்டும். அப்போதுதான் நல்ல கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் கர்த்தர் நம்ம உயர்த்துவார். இன்றைக்கு உங்களுக்கு கனி கொடுக்காதபடி, உங்களை பரிசுத்தமாய் வாழாதபடி, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திராதபடி, இந்த உலக சிற்றின்ப வாழ்க்கை, மற்றவர்களுடைய பார்வைகளை நீங்கள் தோன்றுகிற அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் உங்களிடத்துல போய்விட வேண்டும். தோன்றுதெல்லாம் நன்மையா இருக்க வேண்டும், இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். அதில் மிகவும் பாவமா இருக்கும். அந்த போகிற பாதையெல்லாம் பாவத்தில் கொண்டு சேர்க்கிறதா இருக்கும். அதில் போகாதபடி நல்ல ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் இருந்தால் கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் நல்ல தகப்பனே, இப்போதும் மனம் திரும்ப ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்க உதவி செய்யும் தகப்பன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஆட்சிப்பிக்கிறோம்ப்பா. ஆசீர்வாதம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.